இங்க ராதிகாவுமே வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே அவங்க அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா கோபி என்னை விட்டு பிரிஞ்சாரு போல இருக்குமா. இந்த மாதிரி எல்லாருமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணாயிட்டாங்க. இப்ப நான் தனியாயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ராதிகாவோட அம்மாவும், நீ முதல்ல அமைதியாரு. இந்த மாதிரி கோபி எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வருவாரு. சம்மந்தம் எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காத. அவர் இப்ப சுயநினைவு இல்லாம இருக்காரு. நீ எப்படியாவது போய் அவரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியை பாக்குறதுக்காக மறுபடியுமே ராதிகாவை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலயே ராதிகாவும் கிளம்பி கோபியை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போய் கோபியை பார்க்கலாம்னு சொல்லி போறப்போ கரெக்டா பாக்கியாவுமே அங்க இருந்து வெளியில வராங்க. உண்மையை சொல்லப்போனா இங்க கோபி சுயநினைவு வந்திருக்கும். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப பாக்கியாவை போய் பார்க்க சொன்னதுக்கு இந்த மாதிரி நான் பார்க்கல, அவர் நல்லா இருக்காருல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மறுபடியுமே வீம்பு பிடிச்சிக்கிட்டு ஈஸ்வரிட்டு சண்டை போட்டு வந்திருப்பாங்க. அவங்க கரெக்டா வெளியில வரவும் இங்க ராதிகா பாக்கியாவை பார்த்துட்டு, என்ன பாக்கியா இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அடிபட்டாங்கன்னு சொல்லி காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, சொல்லப்போனா யாரோ ஒருத்தருக்காக நைட்டு ஃபுல்லா இங்க இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்த்து கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவுக்குமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவங்களுமே ரொம்ப அமைதியா இருக்காங்க. அதே நேரம் ராதிகாவுக்கு இந்த உண்மையை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரி கோபி சுயநினைவு வந்துட்டாருமா, நீ போய் பாரு, இப்பதான் ஐசியூல இருந்து அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டைரக்டா அவங்கள உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு அவங்க இருந்து கிளம்பும் போதும் யோசனை வருது, ஐயோ போச்சு, அங்க வந்து அத்தை இருக்காங்களே, அவங்க கண்டிப்பா ராதிகாட்ட சண்டை போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஓடி வராங்க. அப்ப இன்னொரு பக்கம் இங்க உள்ள போன ராதிகாவும் ரொம்பவே வேகமா இங்க செலியன்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் கோபி எங்க இருக்காருன்னு பார்க்கணும், எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதே டைம்ல இங்க ராதிகா வந்திருக்கிறத பார்த்த ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களுமே இந்த பக்கம் ராதிகாவை தடுத்து, இதுக்கு மேல நீங்க வர தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராதிகாவும், அது நீங்க சொல்லாதீங்க, கோபி தான் எனக்கு சொல்லணும், கோபி பேச்சை மட்டும் தான் நான் கேட்க முடியும், நீங்க பேசுறதுல என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க ஈஸ்வரிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரியுமே ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் ராதிகாவை பார்த்து, முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த, சொல்லப்போனா கோபி இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், சொல்லப்போனா நீ அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் 2 டைம் பெட்ல தங்கி அவனோட உடம்பு ட்ரீட்மெண்ட் கவனிக்கிற மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவனோட வாழ்க்கைக்கு நீ வரமா வந்தா நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அது கிடையவே கிடையாது, அவன் வாழ்க்கைக்கு நீ தான் சாபம், முதல்ல தயவு செஞ்சு என் பையனை விட்டு வேலைக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க ராதிகாவை பத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராதிகாவும் இப்பவும் ஒரே வார்த்தையே சொல்றாங்க, இங்க பாருங்க, அதை நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது, கண்டிப்பா அதை கோபி சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன், ஆனா கோபி சொல்லாம நான் அங்கிருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வீம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க பாக்கியாவும், அதான் நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க, அவங்க அப்புறம் பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. பட் ஆனா இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, வாய்ப்பே கிடையாது, இவளை என் பையனை பார்க்கவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க இருக்கிற டாக்டருமே வந்துட்டு, என்னமா இது ஹாஸ்பிட்டல்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீங்களாம் படிச்சாளுங்க தானா, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா, எத்தனை பேஷன்ஸ் இருக்காங்க இங்க, உங்க சண்டைக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பாக்கியா அது மட்டும் இல்லாம ராதிகாலாம் திட்டுறாங்க. அப்ப கரெக்டா இங்க ஈஸ்வரியுமே இவ்வளவு பிரச்சனை நடந்துமே மறுபடியும் ராதிகாவோட வழியில் நின்றுட்டு, கண்டிப்பா நான் அவங்கள பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராதிகாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பாக்கியமே ஒரு நிமிஷம் வாங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே, இங்க பாரு பாக்கியா, இவளுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அவ்வளவுதான், கடைசியில நீயுமே வந்து எங்க குடும்பத்தோட ஒட்ட முடியாது, ஒழுங்கா வந்து என் பையனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுக்கு பாரு, அதை விட முக்கியமா இவளோட சகவாசத்தை முதல்ல கட் பண்ணு, இவன் இனிமேல் என் பையனோட வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ராதிகாவை அவமானப்படுத்துறாங்க. அப்ப கரெக்டா பாக்கியாவே அவங்கள கரெக்டா வெளியில கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு, இங்க பாருங்க, சம்பந்தம் இல்லாம டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்னும் இல்ல, அவங்க கொஞ்ச நேரம் கோவமா இருப்பாங்க, அவங்க இல்லாதப்ப நீங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராதிகாவும் ரொம்ப கோவப்பட்டு, என்ன பாக்கியா நீங்க இப்படி சொல்றீங்க, நான் என்ன தெரியாம போய் பார்க்க போறேன், இல்ல வேற ஒருத்தரை போய் பார்க்க போறேன்னா, என்னோட ஹஸ்பண்டை தானே பார்க்க போறேன், அவரை பார்க்கறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாட்ட சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியாவும், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா இப்ப சம்மந்தம் இல்லாம ஈஸ்வரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நிலைமையில நீங்க அங்க போனீங்கன்னா உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும், அது மட்டும் இல்லாம நீங்க கோபியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியுமே வெளியில இருந்து உங்க பேரை சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை கேட்கிற கோபிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதனால நான் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கேற்ற ராதிகாவுமே, உண்மையுமே என் லைஃப்ல நிறைய நாள் பொறுமையா தான் இருந்திருக்கேன் பாக்கியா, உண்மையை சொல்லப்போனா உங்ககிட்ட இருந்தா நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா குழந்தைங்களை எப்படி பார்க்கணும், நம்மளோட வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், எந்த விஷயத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே நான் உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாக்கியாவுமே இருந்துகிட்டு எதுவுமே பேசாம அமைதியா எங்க ரோகிணியை பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப ரோகிணியுமே இருந்துட்டு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வச்சு தானே உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், சொல்லப்போனா நான் அதை மனசறிஞ்சு தெரிஞ்சு நான் அதை பண்ணவே கிடையாது, இது மாதிரி கோபி என் மேல வச்சிருக்க அன்புக்காக தான் அதை பண்ணேன், ஆனா நேத்து எனக்கு அந்த விஷயம் நடக்கிறப்போ அது எந்த அளவுக்கு வேதனையா இருந்திருக்கும், எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் நீங்க கோபியோட மனைவியா இருக்கிறப்போ உங்களோட மனசுல எந்த அளவுக்கு வலி இருந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ நீங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பீங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நான் நேர்லயே அனுபவிச்சேன், சொல்லப்போனா இந்த கடவுள் அந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராதிகாவுமே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, இங்க பாருங்க, என் பிரச்சனையை நீங்க விட்டுருங்க, கோபி எப்பவுமே வந்து இனிமேல் உங்களுக்கு மட்டும்தான், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கண்டிப்பா கோபி என்னோட வாழ்க்கையில வரமாட்டாரு, ஏன்னா அவருக்கும் எனக்கு எப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம எங்க அத்தை பேசுறதை வச்சுலாம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஈஸ்வரி எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க, ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க ரொம்ப ஆறுதலா கொஞ்சம் காம் ஆகுங்க,
அதை விட முக்கியமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போய் கோபியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க ராதிகாவுமே என்னால முடியல பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோட தோல்லையுமே சாஞ்சிடுறாங்க.